அண்ணே. ஹலோ. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. அண்ணா இந்த நம்ம ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாருலண்ணே, இப்போ நம்ம பிரசாத் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி தகவல் வந்துச்சுண்ணே. ஆமா தம்பி இப்பதான் காலையில இறந்துட்டாரு. என்ன பிரச்சனைண்ணா ஆக்சுவலா? ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. அது இவரு மேலூர் 18 குட்டியை சேர்ந்த புதுச்சுக்காம்பட்டிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகரன் மகன் தம்பி. இவர் சரிண்ணே. பேரு ராம் பிரகாஷ். சரிண்ணா. வயசு என்ன இருக்குண்ணா இவருக்கு? ஒரு 25-26 வயசு இருக்கும் தம்பி. சரிண்ணே. சரிண்ணே. அதாவது புதன்கிழமை நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலூர் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி பைக்ல வராப்புல. சரிண்ணே. சரிண்ணே. அவங்க பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு 2 பேர் பைக்ல வராங்க. பைக்கும் இடிச்சுக்கிட்டுறாங்க. சரிண்ணே. சரிண்ணே. இதுதான் தம்பி நடந்தது. இதுக்கு வாக்குவாதம் ஆகுது, சின்ன வாக்குவாதம் ஆகுது. சரி. உடனே என்ன செஞ்சிடப்ப அவர் லோக்கல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு சொக்கம்பட்டின்னு அவங்க சமுதாயத்துல இருக்கவங்க ஒரு 3-4 பேருக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறாப்புல. அப்போ 2 பேரும் தெரிஞ்சிருக்கா? ஏற்கனவே தெரிஞ்சவங்க தானா? இல்ல இது யதார்த்தமானது. சரி சரி. இவர் கூலி வேலை பாக்குறாரு தம்பி. அன்றாட எதையாவது கிடைச்சதுன்னா அந்த மாதிரி கூலி வேலை பாக்குறாப்புல. முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பையனா இருந்தாலும் கூலி வேலை தான் பாக்குறாருண்ணே. ஆமா தம்பி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா காலத்துல நல்லா இருந்திருக்காங்க. இப்ப ஒரு தம்பி கொஞ்சம் கஷ்டப்படுறவரா ரொம்ப இதா இருக்காரு. சரிண்ணே. சரிண்ணே. அப்ப 2 பைக்கும் முட்டிக்கிட்டதுமே வாக்குவாதம் ஆகுது. அப்படி என்னாச்சுன்னா, அவன் லோக்கல்ல பக்கத்திலே இருக்கு, ஒரு மிஞ்சி போனா ஒரு 500 மீட்டர் அந்த ஊர்ல அவனுக்கு தெரிஞ்ச பயில வர சொல்லி. சரிண்ணே. 4 பேரும் சேர்ந்து அடிச்சிடுறாங்க. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. அடிச்சு பக்கத்துல இருக்க கம்பி கல்லு தலையில அடிச்சிடுறாங்க. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. அடிச்சு ரொம்ப ஆனவங்க கூட்டம் கொஞ்சம் கூடதுமே ஓடிடுறாங்க. அவங்க ஓடிடுறாங்க. ஆமா. அதுவும் இங்க அவங்க ஊருக்காரங்களே டாட்டான்னு ஒரு அண்ணன் இருக்காப்புல, டாட்டா புல்லான்னு. அவர் மறைச்சிருக்காப்புல. சரி சரி சரி. அவர் மறைச்சதுக்கு அப்புறம் தான் கூட்டம் நெருங்க. ஏன்னா அது மேல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேற. சரி கூட்டம் கூடவுமே ஓடிட்டாங்க. அங்க போலீஸ் அந்த இடத்துல எதுவும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் தம்பி வந்தாங்க. சரிண்ணே. சரிங்கண்ணே. இப்ப அவங்க வந்ததுமே இது ஆம்புலன்ஸ் வர சொல்லி மதுரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போயாச்சு தம்பி. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. இப்ப அவரு ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. ஆபரேஷன் பண்ணாங்க தம்பி தலையில. பிளட் லீக் ஆயிடுச்சு. சரி சரி. நிக்கல. இப்ப இன்னைக்கு காலையில இறந்துட்டாரு தம்பி. இது வரைக்கும் மொத்தம் 4 அக்யூஸ்ட் தான் தம்பி. அதாவது அவங்க திருநாட் 7 போடல. இதுவே நாங்க இன்னைக்கு சாலை மறியல்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நேற்று நைட்டு 8:30 மணிக்கு திருநாட் 7 ஆல்டர் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. வெறும் 294 323 324 பைனாக்ஸ் பார்ட் 2 இதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்ப நாங்க இன்னைக்கு பிரச்சனை பண்ண ஏங்க ஒரு ஆபரேஷன் பண்ணி சீரியஸா இருக்கீங்க, அவனுக்கு ஒரு திருநாட் சோனோட போடல, நீ என்னங்க நாளைக்கு நான் சாலை மறியலுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி பண்ணாங்க. அண்ணன் திருமாரஞ்சியும் போன் பண்ணி கேக்குறாங்க. சரி சரி. டிஎஸ்பிக்கு சார் போட்டாச்சு சார், நாங்க திருநாட் சோன் சார் போட்டோம்னு போய் சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் நாங்க எப்பயாரே அந்த அண்ணனுக்கு அனுப்பிடுறோம், திருமாரஞ்சி அண்ணனுக்கு. சரி சரி. அப்புறம் அவருக்கு என்ன இல்ல சார் இந்த இப்ப ஆல்டர் பண்ணிடுறோம் சார் அப்படிங்கிறாங்க. அதாவது போலீஸ் ரொம்ப மெத்தன போக்குல இருந்துட்டாங்க. சரி. நாங்க நேத்து நைட்டு கூட போய் கேக்குறோம் இன்ஸ்பெக்டர்கிட்ட. இன்ஸ்பெக்டர் பேரு என்ன? சிவசக்தி. 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 சரி சரி. நாங்க போய் கேக்குறேன், 2 பேர்த்த இன்னும் பிடிக்கல, 2 பேர்த்த பிடிச்சதுக்கு அப்புறம் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் பிடிக்கல. சரி சரி சரி. ஆல்ரெடி 2 பேர் இருந்தவங்கள திருநாட் 7 மூலியம் திருநாட் 7 இல்லாம பைனான்ஸ் பார்ட் 2ல ரிமாண்ட் காட்டிட்டாங்க. சரி சரி. இப்ப ஆல்டர் பண்ணிருக்காங்க. சரி சரி. இப்ப இறந்ததுக்கு அப்புறம் நேத்து நாங்க போராட்டம்னு எனக்கு அறிவிச்சதுமே நேத்து ஆல்டர் பண்ணாங்க. சரி சரி. இது வரைக்கும் 2 பேர்த்த பிடிக்கல தம்பி. இப்ப ஊர் எல்லா கிராமத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கேன். சரியான தீர்வு கிடைக்காம நாங்க பாடி வாங்குறதா இல்ல தம்பி. ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது, ஆளுங்கட்சியில இருந்து பேசி காசு கொடுக்கறது. அமைச்சர் அதான் அவங்க ஊரை சேர்ந்தவங்க, அந்த அமைச்சர் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்பாருல. ஆமா ஆமா. அதனால அப்படி பேசணும்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கிராம மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லையா, வண்டி மோதிக்கிட்டதுக்கு ஒரு கொலைனா எப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது நம்ம வேற ஏதாவது ரிவெஞ்சுனா கூட ஏதாவது மற்ற சமூகங்களை நம்ம நம்ம பட்டியல் சமூகங்கிறோம், அந்த சமூகங்கிறோம், ஆனா ஒற்றுமையா நின்று போராடுறாங்களானே. நம்ம இவ்வளவு பெரிய பெருமைகள் கொண்ட சமூகத்துல இது கூட போராடலன்னா எப்படி? கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா தம்பி. கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு உறுதுணையா இருங்கன்னா நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போறோம். நீங்க பேசுனதை இப்போ நம்ம ரெக்கார்டை மக்கள்கிட்ட கொண்டு போலாம்லானே. சரிங்க தம்பி, சரிங்க தம்பி. இப்ப மேலூர் பஸ் நிலையம் முன்பு சாலை மறியல் நடக்க போகுது தம்பி, எல்லாத்தையும் வர சொல்லிருங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நம்ம இப்போ அடுத்த கட்ட போராட்டங்கள் எந்த மாதிரி இது பண்றாங்கன்னா யாரும் சாலை மறியல் போடுறாங்க, எல்லா தலைவர்களும் வர போறாங்க தம்பி. அடுத்த நடவடிக்கை. நன்றி தம்பி. சரிங்கண்ணா. 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 நன்றிண்ணா.